அனைவருக்கும் வணக்கம். நம்மளை சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. நிறைய சப்போர்ட் எனக்கு உண்மையிலே அந்த என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்குறீங்க டவுட்டு, நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு சில விஷயங்கள் நான் சோர்ந்து உட்காந்துட்டா கூட இல்லைங்க மேம் நீங்கள் போடுங்க வீடியோ, நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. நிறைய பேருக்கு அது வந்து வேறு மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனுக்கெல்லாம் நான் என்னோட தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நான் ஒரு சின்ன வீடியோ எனக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 2 days பேக் என்கிட்ட ஒரு பொண்ணு வந்தாள். கவுன்சிலிங்க்கு தான் நம்ம சேனலை பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஒரு பொண்ணும் அம்மாவும் வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது அவங்களுக்கு. ஸோ வந்து உட்காந்ததுலேருந்து அந்த பாப்பா என்னென்னா நான் கை பிடிச்சி என்னடா பாப்பா ஏதோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு நான் கேட்கும்போது ஃபுல்லாக ஒரு 10 or 15 minutes அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. சரி நீ என்கிட்ட தனியாக பேசணுமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை மேம் தனியாலாம் பேச வேண்டாம், அம்மா இருக்கு, எனக்குன்னு பர்சனல்லாம் எதுவும் கிடையாது, நான் அம்மா இருக்கும்போதே பேசிக்கிறேன், ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்தா எனக்கு அழுகணும்னு தோணுச்சு மேம், அதனால் அழுதேன் அப்படின்னா. சரி ஓகே அழுத முடியும், உனக்கு என்ன எவ்வளோ தூரம் அழுகணும்னு தோணுதோ அழுத முடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அவள் தனியாக பேச வேண்டாம்னு சொல்லும் போதே ஏதோ தனியாக பேசணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ கொஞ்சம் நேரம் அவங்க அம்மா கிட்ட பேசினேன். நீங்கள் அதெல்லாம் அவங்க அம்மாவும் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தாங்க. ரிலேஷன் யாரும் சப்போர்ட் பண்ணல, ஹஸ்பண்ட் இருந்ததுக்கப்புறம் ரிலேஷன் யாரும் சப்போர்ட் பண்ணல, எப்படி குழந்தைய வளர்க்குற, எப்படி படிக்க வைக்கிற, எல்லா விஷயத்தையும் யாராவது ஒருத்தர் கேட்டுற மாட்டாங்களான்னு ரொம்ப ஏங்குறேன் மேம், பட் யாருமே கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்காக தான் வந்து தனியாக இருந்தாவே வின் பண்ணிடலான்னு ஒரு வீடியோ போட்டேன், அது உங்களை மாதிரி ஒரு சில நபருக்காக தான் அப்படின்னு நான் சொன்னேன். சொந்தங்கள், உறவுகள், நான் 4 பேர் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனாக பழகுறோம் பார்த்தீங்களா, உண்மையான ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன். நான் அடிக்கடி இந்த வேர்டு சொல்லுவேன். ஸோ அவங்கள நம்பி கூட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லிடலாம். உறவுகள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கும். உறவுகள் இல்லைன்றதை நீங்கள் விட்டுருங்க, அந்த உறவுகளை தள்ளிவீங்க. நான் எல்லா உறவுகளையுமே நான் சொல்லலை. இப்போ உள்ள சொசைட்டியில் மேக்சிமம் உறவுகள் நம்மளை காயப்படுத்துறதுக்கு, கஷ்டப்படுத்துறதுக்கு, நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்கு, இதுக்கு தான் வந்து உறவுகள் இருக்குது. அந்த உறவுகள் இல்லைன்னு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? விட்டுருங்க, தனியாக இருக்கோம், தனியாக நான் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், அடுத்தடுத்து என்ன லெவலுக்கு போனோம், படிக்கல மேம் அடுத்த கொஸ்டின் சொன்னாங்க. நான் படிக்கல, இப்போ ஸ்கூலில் ஆயமாவும் ஒர்க் பண்ணுறேன், ஈவினிங் வந்து நான் ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். நாங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க தானே, உங்களால் செய்ய முடியும் தானே, அந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்குது தானே. தனியாக இப்போ யாராவது ஒரு குரூப்பில் இருந்தாங்கன்னா ஈவினிங் டைமில் வேலைக்கு போகாதேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? இருக்கிற வருமானத்தில் தான் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும். அந்த டிப்ரெஷனில் அவங்க அழுது தீர்த்துட்டாங்க. எனக்கு என் பொண்ணும் இந்த மாதிரி இருக்கிறா, என்னால் வேலை கூட செய்ய முடியல மேம் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் என்னடா பாப்பா உனக்கு பிரச்சனை, என்ன அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, மேம் நான் தனியாக பேசணும் உங்ககிட்ட அப்படின்ட்டு. சரி ஓகே நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் தனியாக பேசினேன். 10th standard, நல்ல பொண்ணு, அழகாக இருக்கா, நல்ல அறிவு, பட் என்னென்னா என்ன ப்ராப்ளம் கேட்கும்போது அப்போவும் அழுகுதான். அப்போ நான் கேட்டேன், அப்பாவை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் மேம் அப்பாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா. அப்பா இல்லைன்னு நினைக்காத, நம்மளுக்கு பிடிச்ச உறவு நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது, நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அச்சோ நம்ம கஷ்டப்படுறோமே, அழுகிறோமே, ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை கை கொடுத்து தூக்குறதுக்கு அந்த உறவுகள் வந்து நம்மளை ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த உறவு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அந்த உறவு என்ன நினச்சிச்சு அதை நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் அந்த உறவுகள் நம்ம கூட இருக்கும்போது. நீ இப்படிலாம் இருந்தால் எனக்கு சந்தோஷம், நீ இதெல்லாம் அவார்டு வாங்கினா சந்தோஷம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை நிறைவேற்றுறதுக்குரிய சான்சஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து யோசிச்சு ட்ராவல் பண்ணுங்கள். அப்போது கேட்டேன், எனக்கு அம்மா மேலே தான் பயங்கர கோபமாக இருக்குங்க மேம் அப்படின்னா. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது சொன்னால் அப்படி இல்லை மேம், அம்மா நிறைய என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு ரொம்ப வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனாக மூவ் பண்ணுறாங்க. நானும் எங்கள் அம்மா கிட்ட அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு அதுக்குரிய டைம் கொடுக்கறதில்ல. திருப்பி நான் போய் பேசும்போது அம்மா ரொம்ப கோவமாக, டிப்ரெஷனாக, டென்ஷனாகவே என்கிட்ட இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னு புரியல மேம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி அப்போ நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி அம்மா எப்படி இருந்தாங்க, ஏன் எப்படி ஆனாங்க அப்படின்னு நானே, ஏன்னா அவங்க ஃபேமிலி விஷயம் அவளுக்கிட்ட இருந்த ஒரு சில விஷயங்கள் வர வைக்கணும்னு தான் நான் அவகிட்டயே அந்த கொஸ்டின் கேட்டேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை மேம் எங்கள் தாத்தா பாட்டியும் அவங்கள வெளி உலகம் தெரியாமல் வளர்த்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் எனக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் அம்மாவுக்கு கொடுக்கல. அம்மா வந்து இது வெளி உலகமே என்கிட்ட கூட நிறைய ஷேர் பண்ணுவாங்க, அம்மா கிட்ட அந்த அளவுக்கு ஷேர் பண்ணதில்லை மேம் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அப்போ தப்பு யார் மேலே, அம்மா மேலேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேம், தப்பு வந்து
அவங்க ட்ராவல் பண்ணி வந்த சில நபர்கள் மூலியமாக தான் அப்படின்னா. அப்போ நீ வந்து அம்மாவை தவறான இல்லை மேம், எனக்கு புரியுது, அதெல்லாம் எனக்கு புரியுது, அவங்க ட்ராவல் பண்ண விதங்கள் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் நான் ஒரு பர்சனாக நான் ஒரு குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஷேர் பண்ண முடியல. எனக்கு மற்ற குழந்தைங்க அம்மா கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க, உட்காந்து அடித்து விளையாடுறாங்க, அது மாதிரி எனக்கும் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைகிட்ட சொன்னேன், அம்மா மார்னிங்லேருந்து உங்களுக்காக தான் புக் பண்ணுறாங்க, ஈவினிங் வந்து அந்த சேலரி பத்தாதுன்ற ஒரு இது கட்டத்துக்காக தான் பீச் வேலைக்கு போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு எங்கடா டைம் இருக்குது, அங்கே இருக்கிற ப்ரெஷர் யாராவது ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுவாங்க, வந்து வீட்டில் யார்கிட்ட அங்கே காட்டினா வேலை போயிடுமா, சரி வீட்டில் இருக்கிற பர்சன் மேலே தான் காட்ட முடியும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய அன்பு இருக்கிற இடத்துல தாண்டா ஒரு கோவங்கள் இருக்கும். ஸோ உங்ககிட்ட நிறைய அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அம்மா வந்து உங்ககிட்ட அந்த கோவத்தை காட்டுறாங்க அப்படின்னோட அவள் யோசிக்க ஆரம்பித்தா. திருப்பி அவங்கள கூப்பிட்டு பேசும்போது என்னன்னாங்க, மொபைலே பார்த்துட்டு இருக்கா மேம், ரொம்ப நேரம் மொபைலே பார்த்துட்டு இருக்கா, எனக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்குது, இங்கே என் குழந்தைய நான் இழந்துருக்கணும்னு பயமாக இருக்குது, 11 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வரலன்னு மொபைல் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லுவாங்க, கஷ்டங்கள் எனக்கு புரியுது, இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருந்து இந்த சீட்டில் உட்காந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடலாம், ஆனால் அதோட வலிகளும் வேதனைகளும் அங்கே இருக்கிற பர்சனுக்கு தான் தெரியும். இங்கேருந்து நான் அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, அங்கே இருக்கிற பர்சனுக்கு தான் அதோட வலிகளும் வேதனைகளும் தெரியும். ஸோ நீங்கள் அந்த டைமில் அவள் மொபைல் பார்க்குறான்ற போது ஹார்டாக பேசி டென்ஷன் ஆகி திட்டுவீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னாங்க. திட்டாதீங்க, அந்த டைமில் கைட் பண்ணுங்கள், அவள் நல்ல பொண்ணு, ஏன்னா அந்த இடத்துல அவள் ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கலாம், பட் அந்த இடத்துல அவனை நான் தோளில் டச் பண்ணி, அவள் நல்ல பொண்ணு, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் படிச்சிருவா, அவள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவா, எனக்கு வந்து அவள் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பா அப்படின்னு நான் சொல்லும் போது அவளை அறியாமல் ஒரு எமோஷன் ஆனான். மேம் இந்த வார்த்தையை யாருமே எனக்கு சொன்னதில்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு புரியுது அது நான் ஏன் சொல்ல வரேன்னு. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸும் குழந்தைங்களை மோட்டிவேஷன் கொடுத்து தட்டி கொடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்பு, கூட பிறந்தவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்காதீங்க. இவங்களாம் ஹெல்ப் பண்ணாததே உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு அர்த்தம். நான் நிறைய விஷயங்கள சொல்லுவேன். அவங்களால உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், மனதைரியம் இருக்கும், கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்களை ஏன் நம்புறீங்க? கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, உங்கள் வாழ்க்கை நீங்களே, ஹஸ்பண்ட் போயிட்டாரு, அவருக்கு அவ்வளோதான் வயசு, ஓகேவா, போயிட்டாரு, ஆனால் அவர் பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு, 2 குழந்தைங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவங்களுக்காக நம்ம ட்ராவல் பண்ணோம். அதே விஷயத்தை தான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இங்கே பாரு உங்கள் அப்பா வந்து 2 குழந்தையும் உன்னை நம்பி அம்மா உன்னோட ஸ்தானத்தில் விட்டுட்டு போயிருக்காரு, ஒன்று உங்கள் அம்மா, இன்னொன்று உன் தம்பி, இங்கே 2 பேர்த்தையும் நீ தான் கரையேற்றணும் அப்படின்னோடனே அவளுக்குள்ள ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி. மேம் அப்படியா சொல்ல வரீங்க அப்படின்னா, ஆமாம் அப்பா அதை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காரு, அப்போ நீ என்ன பண்ணணும், அந்த டிப்ரெஷன்லேருந்து நீ வெளியில் வரணும் அப்படின்னு நான் சொன்னும் போது அவளுக்கே ஒரு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக மேம் நான் படிப்பேன், நல்லா படிப்பேன், நல்ல மார்க் எடுப்பேன், எனக்கும் நல்ல பொண்ணு தான், நல்ல நாலேஜ் இருக்குது, பட் அவளுக்கு என்னென்னா கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை, தட்டி விடுறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் ஒரு விஷயம். இப்படி தோளில் தட்டி கொடுத்து, தட்டி விடுன்னா தட்டி விட்டுற சொல்லலை, தட்டி கொடுத்து நான் இருக்கேம்மா, அவங்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், நான் இருக்கேம்மா, இப்போ நீ இது ஒன்றுமே இல்லை, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல, நான் இருக்கேன்டா, உனக்கு ஏதாவது சப்போர்ட்னா கூப்பிடு, உனக்கு எஜுகேஷன் லெவலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது படிக்க முடியல, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, மேம் ஹெல்ப் பண்ணுறேன், முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அவளுக்கு அதுவே பெரிய ஒரு பூஸ்ட் குடிச்ச எனர்ஜியில் ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்னோட ரூமை விட்டு வெளில போனான். அவள் ரூமுக்குள்ளே வந்த ஒரு விஷயத்துக்கும் ரூமை விட்டு வெளியில் போகும்போது இருந்த மனதைரியத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. அது அவங்க அம்மா ஃபீல் பண்ணாங்க. நம்ம உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப சோர்ந்து போய் வந்தாங்க, வரவே மாட்டேன்னு வந்தான், ஆனால் இப்போ என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் இதை நீங்களே அங்கேருந்து பண்ணலாம், என்னால் தான் முடியும்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டாக நான் இருக்கேம்மா, இருக்கும் எனக்கும், அதாவது ஒர்க்குக்கு போகிற எல்லா லேடிஸ்க்குமே டென்ஷன், டிப்ரெஷன் ஒவ்வொருத்தரையும் சமாளித்து தான் உள்ளே வரும், என்னென்னமோ ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி தான் உள்ளே வரும். இதில் சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேறு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க, எப்படி சம்பாதிக்கிறா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் உள்ளே வரும். இங்கே பாருங்க, ஒரே ஒரு விஷயம், ஒருத்தர் ஒரு கேரக்டரில் இருக்கிறவங்க தான் நம்மளையும் அதே கேரக்டரில் பேசுவாங்க. ஸோ அவங்க பேசுகிறாங்கன்னு அவங்க பேச்சுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. குழந்தை லைஃப்பை பாருங்கள். இந்த கவுன்சிலிங் விஷயத்தையே எல்லா பேரண்ட்டுக்குமே நான் சொல்கிறேன், எல்லா குழந்தைக்குமே எல்லா விஷயங்கள்லையுமே
டேலண்ட் இருக்குது, தட்டி கொடுத்து திறமையாக கொண்டு போங்க. அவங்கள ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா டவுன் ஆகிடுவாங்க. ஸோ ஃபீல் பண்ண வைக்காதீங்க. கையை பிடிச்சி அவங்க தப்பு பண்ணலாம், இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு கூட சொல்லுவீங்க. தப்பு பண்ணுறாங்க மேம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாமல் அந்த டீனேஜ், அந்த ஏஜை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அந்த டீனேஜில் இருக்கலாம், நகலலாம், ஒரு சில ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் குழந்தைங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து குழந்தைங்க எப்படி வெளியில் கொண்டு வரணும், நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும். எப்படி இந்த குழந்தைங்க வெளியில் வருவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுக்கே அது ஒரு விஷயம் சமாளிக்கக்கூடியாமல் பக்கத்து வீட்டில் சொல்கிறோம், அங்கே சொல்கிறோம், இங்கே சொல்கிறோம். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்போ நீங்கள் தான் தட்டி கொடுத்து வெளியில் கொண்டு வரணும். நான் இருக்கேம்மா, ப்ரேயர் பண்ணுங்கள். நான் நிறைய விஷயங்களை சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன்ப்பா. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கரெக்டான வழியில் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். இது நான் ரியாலிட்டி லைஃப்பில் ஜெயிச்ச ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் அதை தான் ஷேர் பண்ணுறேன். நான் புக்கு படிச்செல்லாம் ஷேர் பண்ணல. நான் ரியாலிட்டி லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணி நான் என்ன ஜெயிச்சிட்டு இருக்கனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களோட தன்னம்பிக்கையை யோசிச்சுக்கோங்க, ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.